தரங்கம்பாடியில் இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் நடத்தும் ரேமா வாக்குத்தத்த ஆராதனை. ஒவ்வொரு மாதமும் முதலாவது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஐபிஏ திருச்சபை, காத்தான்சாவடி. தரங்கம்பாடியில் இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் நடத்தும் ரேமா வாக்குத்தத்த ஆராதனை. ஒவ்வொரு மாதமும் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் தொடர்புக்கு 9894350683. எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை உணர்றீங்க? அல்லேலூயா. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தின் நாளா இருக்கும். நாளை தினம் இதைவிட மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்கள் நடுவிலே செய்வார். எத்தனை பேர் வியாதியோட வந்திருக்கீங்க? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். அது எந்த வியாதியா இருந்தாலும் பரவாயில்ல, கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். அப்படியே கையை உயர்த்திக்கிட்டே சொல்லுங்க, வியாதிக்கு குட் பை சொல்ல போறோம் இன்னைக்கு. நீங்க விசுவாசித்தீங்கன்னா அது அப்படியே நடக்கும். எஸ்ஐயா 53:5 சொல்லுது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த டிஎல்சி அற்புதநாதர் ஆலயம் கனகவல்லிபுரம் பற்றை பெரும்புதூர் குருசேகரத்தினுடைய தலைமை போதகர் அம்மா ரெவரன் ஜெயசிலி அம்மா அவர்களுக்கு, ஜெயசெல்வி அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த பகுதிக்கு அறிமுகப்படுத்தி வைத்த அருமையான அன்பு போதகர் எங்க ஐயா, பேருக்கு ஏற்றதை போல ஆமா ஒரு நல்ல சபைகுரு ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ பகுதி, அதனுடைய 16வது வசனம், 16வது அதிகாரம் 24வது வசனம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கிறதை கொடுக்கிற இறைவன். நீ கேளுங்கிறாரு, நீங்க கேளுங்கிறாரு. நீ கேட்கிறதை அவர் கொடுக்க ரெடியா இருக்கிறார். இந்த மனைவிமார்களை பார்த்து ஐயாமார் சொல்லவே மாட்டோம்ல இந்த வார்த்தைய, விரும்பினதை என்கிட்ட கேளுன்னு சொல்லிருக்கீங்களா? அவங்க நல்லவங்க இருக்கிறீங்களாங்க? நீ விரும்பினதை என்கிட்ட, சில பிள்ளைகள்ட்டையும் சொல்ல மாட்டோம். பெற்றோர்கள் உனக்கு என்னடா வேணும் கேளு தரேன் சொல்ல மாட்டோம், ஏன்னா பட்ஜெட் பெருசாயிடும். ஆனா இங்க ஒருத்தர் சொல்றாரு, இதுவரைக்கும் என் நாமத்தினால நீ ஒண்ணுமே கேட்கல, கேளு, உன் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நான் அதை தருவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நான் பாண்டூர் பகுதிக்கு ஊழியத்திற்காக ஐயா என்னை அழைச்சிருந்தாங்க, வந்திருந்தேன். முதல் நாள் கூட்டம் நடந்துச்சுங்க, நல்ல கிரௌட் வந்திருந்தாங்க, ஸ்டேஜும் ஹைட்டா இருந்தது. முதல் நாள் கூட்டம் நடந்து முடியும் போது யாருக்காவது அற்புதம் நடந்திருக்கான்னு கேட்டேன். ஐயாவுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஒரு சின்ன வாலிப பெண் மேலைக்கு ஓடி வந்தார். அவன் சொன்னா காலு 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 காலுன்னா. எனக்கு ஒண்ணுமே புரியல. காலா என்னது? வாய் பேச தெரியல சரியா. ஒரு வாலிப பெண், ஒரு 14 வயசு வாலிப பெண். அவன் சொன்னா என் காலுன்னா. அவளால அந்த ஆச்சரியத்திலிருந்து வெளியில வரவே முடியல. எத்தனை பேர் அந்த அற்புதத்தை பார்த்தீங்கன்னு தெரியல. யாரோ 1 or 2 people பார்த்திருப்பீங்க. என் அன்பு மகன் பிள்ளைகளை, அந்த மகளுடைய வளைந்த காலை கர்த்தர் நேராக்கி விட்டார். அன்றைக்கு அவங்க அம்மா ஓடி வந்து சொன்னாங்க, என் பிள்ளை கால் வளைஞ்சிருக்குயா, இந்த ஊருக்கே தெரியும், ஊருக்கே தெரியும்படி அற்புதம் செய்யறவர் தான் நான் பிரசங்கிக்கிறேன் இயேசு. கையை தட்டி ஆமென் சொல்லி, ஊருக்கே தெரியணும். கேளுப்பா, என்கிட்ட கேளு. எட்டாத கனியை தேடி இன்னைக்கு அநேகர் ஓடுறோம். எட்டுகிற கனி ஒன்று உண்டு, அது இயேசு கிறிஸ்து என்கிற கனி. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தெய்வம் சொல்றாரு, என் நாமத்தினால இதுவரைக்கும் நீ ஒண்ணும் கேட்கல. அவர் பொய் சொல்வாரா?
சொன்னதை செய்து முடிக்கும் வரை கைவிடாத தெய்வம். அவர் அனந்த ஞானம் உள்ளவர். தம் ஒருவரே பெரியவர் என்று தன்னை குறித்து சொல்லிக் கொள்கிற ஒரே தெய்வம், ஒப்பற்ற தெய்வம், பரிசுத்தம் உள்ள தெய்வம், நித்தியானந்த ஏக சக்கராதிபதியா இருக்கிற தெய்வம். அவர் சொல்றாரு, என் நாமத்தில் நீ ஒண்ணுமே கேட்கலப்பா, கேளு, நான் தரேன். நான் ஒவ்வொரு மீட்டிங்க்கும் ஒரு கொத்து மெசேஜ் ரெடி பண்ணுவேன். ஒரு 5 அல்ல 6 மெசேஜ் ரெடி பண்ணுவேன். அதை அப்படியே தூக்கிக்கிட்டு மீட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவேன். ஆண்டவர் என்ன பேச சொல்றாரு அந்த சத்தத்துக்காக வெயிட் பண்ணுவேன். அவருடைய அந்த தீர்மானம் வெளிப்படும் வரை வெயிட் பண்ணுவேன். எப்பயுமே ஒரு செய்தி 2 நாள் கூட்டத்துக்கு 5 செய்தி 6 செய்தி ரெடி பண்ணுவதுண்டு. இன்னைக்கு கர்த்தர் தீர்க்கமா சொன்னார், என் பிள்ளைங்க இன்னைக்கு நிறைய கேட்டு வருவாங்க, நான் கொடுக்க விரும்புறேன். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் இன்னைக்கு கேட்டு பெற்றுக்கொள்ள போறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். யோவான் 14:14 சொல்லுது, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். நீங்கள் என் நாமத்தில் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். இதுவரை நீ என் நாமத்திலே ஒண்ணுமே கேட்கல. நமக்காக மரித்த ஆண்டவர், அடக்கம் பண்ணப்பட்ட ஆண்டவர், எழுந்த ஆண்டவர், உயிரோடு இருக்கிறவர். எதை கேட்க போறீங்க? சுகத்தையா, பலனையா, ஆரோக்கியத்தையா, ப்ரமோஷனையா, மேன்மையா, சந்தோஷத்தையா? எதை கேட்டு வந்திருக்கிறீங்க? உங்களை பார்த்து இன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசியாய், ஒரு அப்போஸ்தலனாய் பேசுகிறேன். நீ கேட்கிறத கொடுக்கிற இறைவன் இன்றைக்கு வந்திருக்கிறார். கையை தட்டுங்களாங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களாம்மா? நம்புறீங்களா? நம்புறீங்களா? போன முறை பாண்டூருக்கு வந்துட்டு அடுத்த நாள் இங்க ஏதோ ஒரு ஊருக்கு என்ன அழைச்சிட்டு போனீங்க ஐயா. மூதூர், எனக்கு ஊர் பேரே தெரிய மாட்டேங்குது. மூதூர் வந்தேன். ஒரே ஒரு நாள் மீட்டிங். அங்க 2 நாள் எங்கேயோ பேசிட்டு 3ஆவது நாள் அங்க பேசினேன். பாருங்களேன், இவ்வளவு நல்ல கிரௌடு வந்திருந்தாங்க. கடைசியில் ஒரு பெண் உட்கார்ந்து இருந்தா. அவளுக்கு 2 மார்பகத்திலையும் கட்டி. நான் சொல்றதெல்லாம் யூடியூப்ல இருக்கு. 2 மார்பகத்திலையும் கட்டி. ஆண்டவர் சொன்னாரு, இங்க ஒரு கடைசியில் ஒரு பெண் இருக்கிறாள், அவளுக்கு மார்பகத்தில் கட்டி இருக்குடா, கூப்பிட்டு ஜெபம் பண்ணு, நான் அற்புதம் செய்ய விரும்புறேன். இதோ உங்க ஊர்ல, கனடாவில் நடந்ததில்லை, அமெரிக்காவில் நடந்ததில்லை, ஐரோப்பாவில் நடந்ததில்லை, உங்க பகுதியில் கூப்பிட்டு வரல. செய்தி போயிட்டே இருந்தது. இடையில சொன்னார், அவள் ஒரு வாலிப பெண், வெக்கப்படுறா, பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறா, சொல்லு மகளே, நீ பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற, இயேசு உன்னை தொட போறாரு. கடைசியா கூட்டமும் முடியும், என்ன வெக்கமா போயிடுச்சு, யாருமே வரலன்னே. சரி பொய் சொல்லிட்டாங்கன்னு நினைச்சிருவாங்கல்ல. கடைசி பிரே நடந்துகிட்டு இருந்தது. ஒரு பெண் ஓடி வந்தா மேடைக்கு. ஐயா, நான் தான் அது, என்னுடைய பேர் இது, 22 வயசுங்க எனக்கு. லேப்ராஸ்கோபி ஆபரேஷன் பண்ணுவதற்காக நான் ரெடி ஆயிட்டு இருந்தேன். என் குடும்பத்துக்கே தெரியாது. என் நண்பர்களை வைத்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல நான் லேப்ராஸ்கோபிக்காக ரெடி ஆயிட்டு இருந்தேன். நீங்க சொல்லும் பொழுதே கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டார் ஐயா. இதே போது எதை கேட்டாலும் நான் தருவேன், எதை கேட்டாலும் நான் தருவேன். எதை இழந்திருக்கிறாய்? எதை இழந்திருக்கிறோம்? சந்தோஷத்தை இழந்து உட்கார்ந்துருக்கிறோம், சமாதானத்தை இழந்து உட்கார்ந்துருக்கிறோம், நிம்மதியை இழந்து உட்கார்ந்துருக்கிறோம். நேற்று இரவு நான் கார்ல வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு பெண் ஒரு ஃபோன் பண்ணாங்க, ரெபேக்கால் அப்படின்னு. ஐயா, என் புருஷன் இன்னொரு பெண்ணோட பேசிட்டு இருக்கிறா. என்னால அவள் ஒரு ஊனமுற்ற பெண். அவள் எங்க கூட்டத்துக்கு வருவாங்க, அடிக்கடி வருவாங்க. 2 பெண் பிள்ளைகளை வச்சு நான் என்ன செய்ய போறது? நீங்க தானே சொன்னீங்க இந்த மாசம் வாக்குத்தத்தம் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாயின்னு. என் புருஷன் ஆண்டவர் எனக்கு திரும்ப தருவாரா? இரவு முழுசும் அதே சிந்தனையில தான் வந்து ரூமுக்கு வந்தேன். கர்த்தர் ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு வாயை திறந்து ஆமென் சொல்லுங்களேன். நீங்க நினையாத ஒரு செப்பனியா 3:17 சொல்லுது, அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார், அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு தொட போறாரு, ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துக்குள் வரப்போறாரு, ஒவ்வொருத்தருக்காக இறங்கி நின்று இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நான் அல்ல, கிறிஸ்துவே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் சொன்னதை செய்து முடிக்கும் வரை ஒரு நாள் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நம்முடைய தகப்பனவர், நமக்காக இறங்கி வந்த தகப்பனவர், நமக்காக இறங்கி வந்து பேசுகிறவர், அவர் நமக்காக மரித்தவர், நமக்காக அடக்கம் செய்யப்பட்டவர், 33 வயதில் நிர்வாணியாய் தூங்கின ஒரே இறைவன், ஒப்பற்ற இறைவன். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடவடிக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தரா இருங்கள் என்று சொன்ன சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்றாரு, என் நாமத்துல கேளு,
என் நாமத்துல கேளு. வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க வாயை திறந்து, இயேசுவே. நீ கூட்டு பாருங்க, இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே. நீ கூட்டு பாருங்களேன். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரா? தம்முடைய சாயலாகவே படைத்தார். தம்முடைய சாயலாகவே நம்மை படைத்தார். அவருடைய மகிமையாகவே நம்மளை படைத்தார். இந்த பூமியில இருக்கிற சகலவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்து நிலைத்து நிற்க வைத்திருக்கிறார். அவர் சொன்னார், என் நாமத்துல கேளு, நான் தர்றேன். பக்கத்துல கை பிடிங்க, கேளு. அந்த மாதிரிலாம் கை கொடுங்க, கேளு. ஒரு நல்ல காரை கேளு, நல்ல இடத்தை கேளு, நல்ல வீட்டை கேளு, வாலிப பிள்ளைகள் பரிசுத்தத்தை கேளு, நீதியை கேளு, உண்மையை கேளு. கர்த்தருக்கு நான் வைராக்கியமா எழும்பணும்னு கேளு. ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய நாமத்தில் கேளு, அவருடைய நாமத்தில் கேளு. முதலாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சொல்லுங்க ரேமா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நீ கேளுங்கிறார் ஆண்டவர். லூக்கா 11:9 சொல்லுது, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்ற, நான் சொல்றேன்ப்பா, கேளு, என்கிட்ட கேளு. என் பிள்ளைகள்கிட்ட நான் கேட்பேன். எனக்கு 8வது படிக்கிற ஒரு பையன் உண்டு, 5வது படிக்கிற ஒரு பையன் உண்டு. அந்த சின்னது இருக்கு பாருங்க, ரொம்ப வாண்டு. வீட்டை விட்டு கிளம்பி அரை மணி நேரம் கூட ஆயிருக்காது, எப்போ வருவீங்கன்னு ஆரம்பிப்பான். வீட்டை விட்டு அரை மணி நேரம் கூட ஆயிருக்காதுங்க, எப்போ வருவீங்க, இதே ஸ்லாங் தான். 3 நாளா இதே தான் கேட்பான், எப்போ வருவீங்க, எப்போ வருவீங்க. கூட்டம் முடிஞ்சவனே கேட்பேன், வரப்போறேன், உனக்கு என்ன வேணும். அவர் ஒரு பெரிய லிஸ்ட் எழுதி அனுப்புவார், வாட்ஸ்அப்ல அனுப்புவார், இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. என்ன ஒரு பெரியது இல்ல, டிப் பென்சிலு, ரப்பரு, ஏதாவது ஒரு பாக்ஸ். அல்லது என் பெரிய மகன் கேட்டோன்னு வச்சுங்களேன், அவர் சயின்டிபிக்கா ஏதாவது ஒன்று சொல்லுவார், இந்த போர்டு வாங்கிட்டு வாங்க. எனக்கு இடுப்புக்கு கீழே கடகடன் ஆடும். ஏன்னா மீட்டிங் முடிகிறது ராத்திரி 11 மணி ஆகும். அதுக்கு பிறகு எங்க போய் கேட்கறது? நான் நினைப்பேன், அதிக நேரம் கேட்டது தப்பா போச்சு, இவனுகிட்ட என்ன வேணும்னு கேட்டது தப்பா போச்சு. ஆனா என் ஆண்டவர் சொல்றாரு, நீண்ட ஆயுஸ் உள்ளவர் நான், கேளு, உன் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கேளு, உன் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி. இன்னைக்கு அப்பா உன் தலையில அள்ளி வச்சு அனுப்ப போறார். அப்பா உன் தலையில அள்ளி வச்சு அனுப்ப போறார். நான் ரட்சிக்கப்பட்டு 1996வது வருஷம். இயேசுவை நான் தேடல, இயேசு என்னை பிடித்தார். அதுதான் உண்மை. ஒரு பாரம்பரிய டிஎல்சி குடும்பத்தில் நான் பிறந்திருந்தாலும், எங்க அப்பா ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர், எங்க அம்மா டிஎல்சி ரெவரண்ட் ஐபி சத்யசீலன் அவர்களுடைய சொந்த தங்கச்சி பையன் தான் நான். காலம் ஓட ஓட வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். எங்க அம்மா ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்களாம், இவனை எப்படியாவது ரெவரண்ட் ஆக்கி அந்த வெள்ளம் இங்கே போட்டு விட்டுருந்தோம். ஆமாம் சொல்லுங்களேன், எப்படியாவது இவனை ரெவரண்ட் ஆக்கி. ஆமா, என் சாட்சி யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க. பொல்லாத பிசாசு எனக்குள்ள இருந்தது, 7 விதமான ஆவி. எங்க அப்பா ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்ததுனால அந்த பூசாரி மேலையும் கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருப்பார். தாயத்து, மந்திரம், தந்திரம் எல்லாத்தையும் பார்த்துட்டார். எனக்குள்ள இருந்த பிசாசை விரட்டவே முடியல. எங்க அம்மா அழுதுகிட்டே இருப்பாங்க. ராவும் பகலும் சர்ச்சு பாஸ்டர்ட்ட அழைச்சிட்டு போவாங்க, போய் ஜெபம் பண்ணி பார்ப்பாங்க, ஒன்றும் நடக்காது. 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க, சரி தற்காவை கூப்பிட்டு போவோம். அங்கே போய் பார்த்தாங்க, அங்கே ஒன்றும் நடக்கல. பாத்தியா ஓதிலாம் பார்த்தாங்க, ஒன்றும் நடந்த மாதிரி இல்லை. 14வது வயது வந்தது, நான் என்னுடைய சுயநினைவை இழக்க ஆரம்பித்தேன். 6 மாத காலங்கள் பைத்தியம் பிடித்தவனை போல ரோட்டில் அலைஞ்சான். கத்தியை தூக்கிட்டு யாரையாவது வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடணும். என் வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கைங்க. அணைக்காடு டிஎல்சி ஹாஸ்டலில் தான் நான் படித்தேன். புதுக்கோட்டையில் இருக்கிற பெக்ஸல் ஹாஸ்டலில் தான் நான் 11th 12th படித்தேன். அங்கே உள்ளவங்களுக்கு இன்றைக்கும் என்னை பற்றி தெரியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நான் முடிவு பண்ண, கடவுளே இல்லை, இயேசு பொய், இந்து கடவுள் பொய், முஸ்லீம் கடவுள் பொய், இவங்கெல்லாம் ஏமாத்துறாங்க. அப்படிதான் நான் நினச்சேன். விரும்பாத நேரம், யோசிக்காத நேரம், புரியாத நேரம். நான் டிடிஎட் படிக்கும் பொழுது என்னுடைய பிரின்சிபால் சொன்னார், டே 80 பேர் இருந்தோம், டே 20 பேரா வாங்கடா. எதுக்கு சார்? அங்கே ஒரு கூட்டம் நடத்த போகிறோம்டா, அதுக்கு கல் பொறுக்கி போடணும். நாங்கள் எதுக்கு போனோம் கூட்டத்துக்கு? கல் பொறுக்கி போட. ஒயிட்டு போட்டு, டை கட்டி, ஷூ போட்டு, சென்ட்டுக்கிட்டலாம் அடிச்சுட்டு, என்ன ஒரு எண்ணம் என்னென்னா பொம்பளை பிள்ளைலாம் வரும் பார்க்கலாம், சோத்திரம். அவன் சொல்லுங்களேன். ஆமாம், வாலிப வயசு, 18 வயசு. கிளம்பி போனோம். கடைசியில் நின்றுட்டு இருந்தேன்.
இந்த இயேசுநாதரை பத்தி எனக்கு தெரியாது, பிடிக்காது, யாரையும் பிடிக்காது. எனக்கு தெரிஞ்ச 2 சங்கீதம், ஒன்று 23ஆம் சங்கீதம், ஒன்று 91ஆம் சங்கீதம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நான் விரும்பாத நேரங்க, நான் யோசிக்காத நேரம், கடைசியில் ஒரு பைத்தியக்காரனை போல நின்று கொண்டிருந்தேன். கர்த்தருடைய வல்லமை என்னை அக்கினியா என் மீது இறங்கி வந்தது. என் பெயரை சொல்லி இந்த மனுஷன் கூப்பிட்டாரு. எனக்கு அப்பதான் தெரியும் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அடுத்த நாள் மீட்டிங்கு 6:30 மணி மீட்டிங்கு 2:30 மணிக்கெல்லாம் போயிட்டேன். வேகாத வெயிலில் போய் ஸ்டேஜுக்கு கீழே உட்காந்துட்டேன். இன்னைக்கு என்ன தொடுவீரா, முடி வல்லமை என் மேலே நேரம் இறங்குமா? அன்றைக்கு சொன்னார், உலகத்தில் உன்னை நான் பயன்படுத்துவேன், நீ அறியாத நாட்டிற்கு உன்னை நான் கொண்டு போவேன், ஒரு தீர்க்கதரிசியாய், அப்போஸ்தலனாய், சுகமளிக்கிற தேவ மனுஷனாய் உன்னை பயன்படுத்தினேன். இந்த வேதம் எனக்கு தெரியாது, இந்த வேதம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் சொல்றேங்க, அந்த நாள்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்ன தெரியுமா கேட்கிறேன்? நான் எந்த மேடையில் நிக்கிறேனோ அங்கே நீங்க வரணும். என்னை தேடி வருகிற ஜனங்கள் ஒருவரை நீ வெறுமையா அனுப்பவே கூடாது. உம்முடைய வல்லமையின் ஜனங்களை தொடணும், அற்புத அடையாளங்கள் நடக்கணும். கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். என் அன்புதி, என்னையே மாத்தின கர்த்தர் உங்களை மாற்ற மாட்டாரா? வாலிப தங்கெல்லாம் கை தூக்கி காட்டு பார்ப்போம். வாலிப தம்பி தங்கச்செல்லாம் கையை விட்டு காட்டு. உங்களை தொட மாட்டாரா? உங்களை நிரப்ப மாட்டாரா? உங்களை அந்த பூமியில சாட்சியா வைக்க மாட்டாரா? ஒரு ஜீவானந்தத்தை மாற்றிருக்கிறார், ஒரு மாற்றினை மாற்றிருக்கிறார், ஒரு அபிநேஸ்வர் அமல்ராஜை மாற்றிருக்கிறார். இவங்களை மாற்ற மாட்டாரா? இவரெல்லாம் என் ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களையும் அவர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 3 காரியங்களை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் கேட்க வேண்டும். சொல்லுங்க வாய் திறந்து, இயேசுவின் நாமத்தினாலே நான் கேட்க வேண்டும். சொல்லுங்க வாய் திறந்து, இயேசுன்னு சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, என் நாமத்தில் எவைகளை கேட்டாலும். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். நல்ல சத்தமா வாசிங்க. வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை தூக்கி விட்டான். உடனே, நல்லா கவனிக்கணும், தேவாலயத்தினுடைய வாசலில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த ஒரு பிச்சைக்காரனுடைய காரியம் அது. எத்தனை வருஷம் உட்கார்ந்தான் தெரியாது, எத்தனை வருஷம் அங்க உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான்னு தெரியாது. தேவாலயத்தினுடைய வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். ஏறக்குறைய நான் ரெஃபரன்ஸ்ல படிச்சேன், 40 ஆண்டு காலமா உட்கார்ந்துதான். நாங்க எத்தனை வருஷம்? 40 ஆண்டு காலங்கள். அவனுக்கு வயசு 40ன்னு போட்டிருக்கு. எவ்வளவு ஏக்கம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும், எத்தனை விதமான போராட்டங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் 4 பேர் தூக்கிட்டு வருவான், உட்கார வைப்பான், பிச்சை எடுப்பாங்க, கமிஷன் பேசிஸ். முடிச்ச உடனே 500 ரூபாய் கிடைச்சிருந்தா தூக்கிட்டு வந்தவங்களுக்கு 200 ரூபாய், ஆளுக்கு 50 ரூபாய், பாக்கி 300 ரூபாய் வீட்டுக்கு கொண்டு போயிருப்பான். அல்லது பெர்சன்டேஜ்ல பிரிச்சிருப்பாங்க. எப்பா 50-50, 500 ரூபாய் கிடைக்குதுன்னா எங்களுக்கு 250 ரூபாய். தூக்கிட்டு வந்து வைக்கிறோம்ல, தினம் தூக்கிட்டு வந்து வச்சாங்களாம். நாள்தோறும் கொண்டாந்து வச்சாங்க. தேவாலயத்துக்குள்ள ஆராதனை நடந்திருக்கும், தேவாலயத்துக்குள்ள பாட்டு சத்தம் கேட்டிருக்கும், தேவாலயத்துக்குள்ள மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டு இருந்திருப்பார். இவனுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கும், எப்படியாவது இந்த ஆலயத்துக்குள்ள நானும் போக மாட்டேனா, எப்படியாவது இந்த ஆலயத்தில் போய் உட்கார்ந்து நானும் செய்தி கேட்க மாட்டேனா. உள்ள எல்லாரும் நல்லா நடந்து போறாங்களே, பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு, கோட் ஷூட் போட்டு, ஷூ போட்டு நல்லா போறாங்களே, நானும் போக மாட்டேனா. எத்தனை நாள் கனவா இருந்திருக்கும் தெரியல. இல்ல, ஒரு நாள் பேதுருவும் யோவான் அந்த வழியா வந்தாங்க. அப்படியே உங்க கற்பனைக்கு கொண்டு வாங்க. இன்னைக்கு அந்த காரியத்தை கர்த்தர் இங்க செய்ய போறாரு. பேதுருவும் யோவான் அந்த வழியா வந்தாங்க. வழக்கமா அந்த மெர்சியை காட்ட, அந்த செல்லா காட்ட, அந்த பீட்டர் அண்ணட்ட, ஸ்டீபன் அண்ணட்ட பிச்சை கேட்கிற மாதிரி இந்த பேதுருகிட்டையும் யோவானுக்கிட்டையும் பிச்சை கேட்டான். வழக்கமா செய்யறத செஞ்சான், வழக்கமா கேட்கிற மாதிரி கையேந்தினான். ஆனா அன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சு. அவன் சொன்னாங்க, நீ எதிர்பார்க்கிற மாதிரி வெள்ளையும் பொண்ணு என்கிட்ட இல்லைங்க, நீ எதிர்பார்க்கிறது என்கிட்ட இல்லை, ஆனால் நீ எதிர்பாராத ஒரு விஷயத்தை நான் கையில வச்சிருக்கிறேன். அது என்ன தெரியுமா? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்கிறவருடைய நாமம். என்னை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. பேதுரு சொன்னார்,
வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லப்பா. இன்னைக்கு ஏன் வல்லமை வெளிப்பட மாட்டேங்குது? இன்னைக்கு ஏன் எழுப்புதல் வர மாட்டேங்குது? பாஸ்டர்ஸ்கள்ட்ட நிறைய வெள்ளியும் பொண்ணு இருக்கு. என்னைக்கு அதை கொண்டு வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ, இன்க்ளூடிங் எனக்கும் தான் அந்த வார்த்தை, என்னைக்கு கொண்டு வந்து இல்லாதவங்களுக்கு இறக்க ஆரம்பிக்கிறாங்களோ எழுப்புதலின் தீ பத்தி எரிய ஆரம்பிக்கும். அப்போஸ்தலருடைய பாதங்களில் கொண்டு வந்து காணிக்கைகளை வச்சாங்க. அன்னைக்கு பாருங்களேன், எழுப்புதல் தீ பற்றி எறிந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தை தவிர பாக்கி எல்லாம் வச்சிருக்கோம். பணம் இருக்கு, புகழ் இருக்கு, வேலை இருக்கு, ஜாதி பெருமை இருக்கு, ஏன் அரசியல் கூட இருக்கு. ஆனா என்ன இல்ல? இயேசுவின் நாமம் இல்ல. என் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எவனுக்கும் இனம், ஜாதி, மதம், கலர், என்ன சொல்ற, படிப்பு, அந்தஸ்து, இதை தாண்டி ஒண்ணு நான் சொல்றேன், நீ பெற்றுக்கொள்ளுவாய். ஆமென் சொல்லுங்களேன். அவரை நம்பி பிரகாசம் அடைந்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். இங்கே சொன்னான், வெள்ளியும் ஒண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன். சப்பானி தான், சப்பானி தான், சப்பானி தான், பிச்சைக்காரன் தான். பேதுரு சொன்னாரு, எழுந்து நடவென்று உனக்கு நான் சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்களேங்க. பைபிள் வசனம் சொல்லுது, 5ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும். அவர்கள் அவன் அவரிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். என்னை நோக்கி பாருங்கிறாரு, இயேசுவை நோக்கி பாரு. ஏதோ ஒரு ஊழியக்காரன் ஹெடி சபையில் வந்துட்டு போறாரு இல்லங்க, இந்த கன்வென்ஷன் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு செய்யும் இன்னைக்கு. ஆமென் சொல்லுங்களேன். என் ஊழியத்துல நான் பார்த்திருக்கிறேன், என் ஊழியத்துல நான் பார்த்திருக்கிறேன். அடுத்த வருஷம் நீங்க சொல்லுவீங்க, இதே நாள் கர்த்தருக்கு சித்தமானா வருவேன். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க சொல்லுவீங்க, ஐயா போன வருஷம் சொன்னீங்க, இந்த வருஷம் நடக்குது. போன வருஷம் சொன்னீங்க, இந்த வருஷம் நடந்திருக்கு. எத்தனையோ காரியங்களை பார்த்துக்கோங்க, லட்சக்கணக்கான சாட்சிகளை கேட்டிருக்கிறேன் இந்த 27 வருஷத்துல. போகிற இடத்துலலாம் ஒரு சாட்சி 2 சாட்சி இல்ல, அது போயிட்டே இருக்கும், நீண்டுகிட்டே இருக்கும். நோக்கிப்பார், இயேசுவை நோக்கிப்பார். அவன் நோக்கி பார்த்தான், பேதுருவை நோக்கி பார்த்தான், நல்ல தேவ மனுஷர்களை நோக்கி பார்த்தான். தேவ மனுஷன் சொன்னார், என்னிடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. நீங்க ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லவா? நீங்க எழுந்து நடக்க போறீங்க, நீங்க எழுந்து நடக்க போறீங்க, நீங்க எழுந்து ஓட போறீங்க. ஒரு புது பலனால் கர்த்தர் உங்களை நிரப்ப போறாரு. உங்க ஆயுசு காலங்களை கர்த்தர் இன்னும் கெட்டியாக்க போறாரு. உங்க வாழ்க்கையில இதுவரை இல்லாத ஒரு மேன்மைய அப்பா உனக்கு கொடுக்கத்தான் போறார். கையை தட்டி இயேசுன்னு சொல்லி கூப்பிடு. பேதுரு பார்த்தார், அவருடைய கையை பிடிச்சார். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீ எழுந்து நட. அவன் நடந்தான், குதித்தான், தேவனை துதித்தான், தேவாலயத்திற்குள் ஓடினான். அவன் நின்று நடந்து நடந்து குதித்து தேவனை துதித்தான். எங்க படுத்திருக்கிறீங்க? எந்த பிரச்சனையில இருக்கிறீங்க? எந்த காரியம் உங்களை போட்டு அழுத்துது? எந்திரிக்கவே முடியல பிரதர். என் வாழ்க்கை வழங்காத, நடக்க பழக்கம் இல்லாத, என் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் வீட்டிலேயே முடங்கி இருக்கிறேன். படிச்சிருக்கிறேன், வேலை இல்ல, திருமண வயசு வந்துருச்சு, திருமணம் ஆகல, என் பிள்ளை எக்ஸாம்லாம் எழுதி என் பிள்ளை பாஸ் பண்ணிடுச்சுங்க, இந்த கவர்மெண்ட் ஒரு வேலை கொடுக்கல நினைக்கிறீங்களா? அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. அவருடைய கரம் இன்றைக்கு உங்களை தொடும்படி இறங்கி வருகிறது. இன்னைக்கு தொடும்படி இறங்கி வருகிறது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியில நமக்கு கொடுக்கப்படவில்லை. அவருடைய நாமம் தான் இவனை பலப்படுத்தியது. அந்த நாமம் தான் இவரை நடக்க வைத்தது. அந்த நாமம் தான் இவனை துதிக்க வைத்தது. 3:16 அதுதான் சொல்லுகிறது. நீங்கள் அறிந்திருக்கிற இயேசு கிறிஸ்து என்கிற நாமம், இந்த நாமமே இவனை பலப்படுத்தியது. இந்த நாமமே இவனை துதிக்க வைத்தது. இந்த நாமமே இவனை ஓட வைத்திருக்கிறது. இன்னைக்கு பாருங்களேன், ஒருவேளை நான் நினைப்பேன், இந்த சாப்டர் படிக்கும்பொழுது எத்தனை வருஷம் பிச்சைக்காரனா இருந்திருந்தான் தெரியாதுங்க. போறவன் வரவெல்லாம் சொல்லியிருப்பான், பிச்சைக்கார பையன், பிச்சைக்கார ஒண்ணுக்கும் முடியாதுங்க, வழங்காதவங்க இல்ல. சுகம் பெற்றவனே சொல்லியிருப்பான்ல, என்ன பிச்சைக்காரன்னு சொன்ன, நொண்டின்னு சொன்ன, சப்பானின்னு சொன்ன, அவங்களுக்கு முன்னாடி போய் நடந்து காட்டிட்டு அப்புறம் வரன்னு இருப்பான் இல்ல. ஆனா இவன் அதை செய்யலையே, நின்று நடந்தான், நடந்து குதித்தான். குஜராத் பகுதியில் 2019 வருடம் குஜராத் பகுதிக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்ற போனோம். ஒரு மிகப்பெரிய க்ரூசைடு அது. 10,000 to 15,000 பேர் கூடி வந்தாங்க அந்த கூட்டத்தில்.
அரவிந்த் பாய் என்கிற ஒரு தேவ மனுஷன் என்னை அழைத்திருந்தார். ஐயா, கர்த்தர் உங்களை கூட்டு மீட்டிங் வைக்க சொல்றாரு. பாஷை தெரியாது, தமிழை தவிர வேற ஒரு லாங்குவேஜ் உருப்படியா தெரியாது, தமிழே உருப்படியா தெரியாது. நீங்கள் நலமா இருக்கிறீங்களான்னு கேட்டா கொஞ்சம் கொஞ்சம் சக்காய் தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. போனேன். நான் தங்கியிருந்த இடத்துக்கும் அந்த மீட்டிங் நடத்துற இடத்துக்கும் 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இப்போ நாங்கள் வந்தோம் பாருங்க ரூம்லேருந்து. அப்படி வரும்பொழுது 22, நான் சொல்றது என்னுடைய சேனல்ல, யூடியூப் சேனல்ல இருக்கு, இந்த விட்னஸ் இருக்கு. 22 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிப பையனை இந்த துரட்டி மாதிரி கட்டி 4 பேர் தூக்கி சுமந்துக்கிட்டு வந்தாங்க. நான் போகும்போதே கேட்டேன், அது ஒரு காட்டு வழியா போனது இடம், நடுவுல க்ரூசைட் வச்சிருவாங்க, யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, கூட்டம் ஜே 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 ஜேன்னு இருக்கும். நான் போகும்போது கேட்டேன், இவங்க எங்க தூக்கிட்டு போறாங்க இவனை? ஐயா, நம்ம மீட்டிங் தான் வராங்க. நம்ம மீட்டிங்கா? அப்படியா? போயிட்டே இருந்தோம். நான் ரொம்ப தூரம் போயிட்டு இருந்தேன் கார்ல. நான் கேட்டேன், அவனை தூக்கிட்டு வந்தாங்களா? அவன் இவ்வளவு தூரம் நடந்தே வருவாங்களா? இது என்னையா, இன்னும் வருவாங்க நிறைய பேர், 20 கிலோமீட்டர்ல இருந்து நடந்து வருவாங்க. பனி மைனஸ்ல போயிடுச்சுங்க அன்னைக்கு, சம குளிர், பயங்கரமான பெரிய மேடை. பார்த்தா அந்த பையனை கூட்டு வந்து முன்னாடி வரிசையில் உட்கார வச்சுட்டாங்க. கூட்டம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. 8:30 தான் செய்தி கொடுப்பாங்க. கூட்டம் எப்படி வேணாலும் முடிச்சுக்கலாம், 12, 1 மணி கூட முடிக்கலாம், தப்பே கிடையாது. இங்கே தான் நம்ம அளவு தான், தமிழ் அளவு தான் டைம் பார்க்கும். அங்கே அப்படி இல்லை, 8:30 தான் செய்தி. நானும் தம்பி தான், என் தம்பி இன்னொரு 3 பேர் போயிருந்தோம். மொதல் வரிசையில் உட்காந்துருந்தான். பாருங்களேன், பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே அவனுக்குள்ள ஒரு விசுவாசம். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் நடவாதவன், 2 கால்களும் சின்னதா ஒல்லியா இருக்கு, நடக்கவே முடியாதுன்னு முத்திர குத்துனவன். எனக்கு கொஞ்சம் ஃபெய்த் அதிகம். பார்த்தேன், அவனையே பார்த்தேன். பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தேன். நான் தமிழ்ல பேசுறேன், எங்க மிஷினரி குஜராத்தில் டிரான்ஸ்லேட் பண்றாரு. அவன் பாருங்களா, 2 பேர் உதவியோட அப்படி எந்திரிச்சு நிக்கிறான், காலை உதறான், இப்படிங்கிறான் அப்படிங்கிறான் அப்படிங்கிறான் இப்படிங்கிறான். பார்த்தேன் நான். அவனை மேடை கொண்டு வாங்கன்ட்டேன். அவனுக்குள்ள விசுவாசம் இருக்கு, ஆண்டவர் ஹீல் பண்ணிடுவாரு, ஆண்டவர் அவனை சுகப்படுத்திடுவாரு. மேடை கொண்டு வாங்க. மேடை கொண்டு வந்த 2 பேர் உதவியோட தான், அந்த யூடியூப் அந்த வீடியோவில் எல்லாமே இருக்கும். 2 பேர் உதவியோட தான் நின்றுட்டு இருக்கான். ஜோம் பண்ண ஜோம் பண்ண ஜோம் பண்ண ஜோம் பண்ண அவன் தனியாய் நடக்க ஆரம்பிச்சான். நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு என்கிற நாமமே அவனை பலப்படுத்தியது, அவனை பலப்படுத்தியது. என் பேரை போட்டு ஹென்ரி சாமுவேல் குஜராத் மிராக்கல்னு போட்டு பார்த்தீங்கன்னா அள்ளி வரும் அவ்வளவு. அவன் சொல்லுங்களேன், அதில் ஒரு விட்னஸ். இது நடக்க ஆரம்பிச்சான். நான் கேட்டேன், எவ்வளோ நடக்கல? நான் பிறந்ததுலேருந்து நடக்கல, 22 வயசு, நடந்ததே இல்லை. இந்த பக்கம் நடக்கிறான், அந்த பக்கம் நடக்கிறான், நடந்து பார்க்கறான், குதிச்சு பார்க்கறான். இந்த வேதத்தில் இருக்கிற இந்த 3வது அதிகாரத்தில் இருந்த இந்த அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் எழுதப்பட்ட இந்த வார்த்தை என் ஊழியத்தில் நிறைவேறினதை பார்த்து நான் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சேன். அவருடைய நாமத்தை நம்பி பாரு. நீ யாரா வேணா இருக்கலாம், நீங்க யாரா வேணா இருக்கலாம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் போத்தனூர் போயிருந்தேன். பாஸ்டர் ஆனந்த் முத்துக்குமார் ஐயா என்னை அதிகமாய் பயன்படுத்துவார். கிணத்து கடவுள் இருக்கும்போது சொன்னார், போத்தனூர் வந்திருக்கிறேன் வாங்க. ஒரே ஒரு நாள் மீட்டிங் தான். சொன்னா, ஐயா இங்கேருந்து 400 கிலோமீட்டருங்க, ரொம்ப கஷ்டம், ஒரு 3 நாளாக இருந்தால் நல்லா ஜாலியாக இருக்கும். எனக்காக, இந்த அன்புக்காக ஒரே ஒரு நாள் உங்க முகத்துக்காக வரேன் ஐயா. போனேன். அங்கே பாருங்களேன், அற்புதங்களை தேவன் செய்ய ஆரம்பித்தார். ஜனங்கள் அப்படியே உட்காந்தாங்க. அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டைஸ் நம்ம மக்களுக்கு சொல்லியா கொடுக்கணும்? ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு தெரிஞ்ச 2 ஒன்று அட்டென்ஷன், இன்னொன்று ஸ்டாண்டர்டைஸ். அப்புறம் 2 தெரியும், ஸ்டாண்ட் அண்ட் சிட். உட்காருவோம், எந்திரிப்போம். கர்த்தர் அந்த 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 இடத்தினுடைய சூழ்நிலை கர்த்தர் மாத்தினார். ஜனங்கள் கதற ஆரம்பிச்சாங்க. போத்தனூர் TLC சர்ச்சில் ஜனங்கள் அட ஆரம்பிச்சாங்க. சிலர் சொன்னாங்க, நேற்று நாங்கள் நைட்டு புலம்பிக்கிட்டு இருந்ததெல்லாம் நீங்க சொன்னீங்க. நானா சொல்றேன், நீங்க விசுவாசி வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த நாமம் இதை உங்களுக்கு சொல்லுகிறது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடு. ஒருவேளை நீங்க பழைய ஆளா இருக்கலாம், எங்களுக்கு தெரியாத நாமமா இருக்கட்டும், எனக்காக நீ கூப்பிட்டு பாருங்க, எனக்காக நீங்க செஞ்சு பாருங்க. இன்றைக்கு இந்த ராத்திரி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். நான் பார்க்கிறேன் சிலருடைய வியாதிகளை என் கர்த்தர் கண்ணு முன்னாடி கொண்டு வரேன். எனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிதான், அது எதுவா இருந்தாலும் சரிதான், இந்த முதல் நாள் கூட்டத்தை நான் மிஸ் பண்ண விரும்ப மாட்டேன். எப்பயும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடு. 18:6 சங்கீதம் சொல்லுது, எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தம்முடைய ஆலயத்தில் இருந்து அவர் என்னுடைய சத்தத்தை கேட்டார். சத்தத்தை கேட்டவர் சும்மா இருந்தாரா?
அவருடைய செவிகளில் அது ஏறிற்று. கூட்டு பாரு ஆண்டவர். இன்னைக்கு 40:1 சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். பக்கத்துல கைப்பிடிச்சு குளிக்க சொல்லுங்க. பெரிய காரியம், பெரிய காரியம். எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. பெரிய காரியம். இந்த இரவு ஆண்டவரே செய்வார். இந்த இரவு கர்த்தரே செய்வார். ஒருவேளை நீ ஊழியம் செய்யலாம், ஒருவேளை நீ படிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஒருவேளை தேவனுடைய நாமத்தை நம்பி, ஒருவேளை கடன் பிரச்சனையோடு கண்ணீரோட, குழந்தை இல்ல, மலட்டு கர்ப்பம், ஒருவேளை என் புருஷன் குடிக்கிறாயா, என் மனைவி என்ன நேசிக்கல, நீ எந்த நிலைமையில வேணாலும் இருக்கலாம். எங்க அப்பா தான் குடிப்பார், குடிச்சார். குடினா அந்த தானியல் எங்க அப்பா போயிருங்க. அந்த தானியல் 3 பேரையும் ஜெபிச்சார். இந்த தானியல் 3 வேளையும் குடிப்பார். எங்க அப்பாவே சொல்லுவார், அந்த தானியலுக்கு இந்த தானியல் என்னடா வித்தியாசம் பார். அந்த தானியல் ஜெபிச்சார்ப்பா, இந்த தானியல் குடிக்கிறார்ப்பா. அப்படியே போனுச்சா வாழ்க்கை? இல்ல. நான் கூப்பிட ஆரம்பிச்சேன், இயேசுவே எங்க அப்பா திருந்தணும், இயேசுவே எங்க அப்பா ரட்சிக்கப்படணும். எங்க அப்பா ரட்சிக்கப்பட்டார். எங்க அப்பா என்னோட ஊழியத்துக்கு வந்தார். எங்க அப்பா மரிக்கும் போது அமைதலாய் மரித்தார். அவரை நோக்கி கூப்பிடு. நீ யாரா இருக்கட்டும், என்ன பிரச்சனையா இருக்கட்டும், அவரை நோக்கி கூப்பிடு. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன், அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா நீங்க உங்க முகம் பிரகாசம் ஆயிடும். நீ வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. எந்த நிலைமையில இருந்து கூட்டாலும் சரிதான், இயேசுவேன்னு சொல்லு. இது ஒரு சுவிசேஷமாக நான் அறிவிக்கிறேன் உங்களுக்கு. இதுவரை நீங்க கூப்பிட்ட நாமம் இல்லைங்க, இன்னைக்கு கூப்பிட போற ஒரு நாமம் உயிருள்ள நாமம், அது ஜீவனுள்ள நாமம். இயேசுன்னு சொல்லும்போது அந்த பகுதியில் இருக்கிற அந்தகார வல்லமைகள்லாம் பயப்படுது, அந்த பகுதியில் இருக்கிற பொல்லாத கிரியைகள் எல்லாம் அழியுது. இயேசுன்னு சொல்லும்போது ஒரு அற்புதம் இறங்கி வருது. எரேமியா 33:3 சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம். மகனே மகளே, பெரிய காரியம் உன் வாழ்க்கையில நடக்கும், உன் வாழ்க்கையில நடக்கும், உன் வாழ்க்கையில நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில விஷயங்கள் சென்சிட்டிவா இருக்கும், வெளியில சொல்ல முடியாது. சைனஸ்ன்னு சொல்லுவீங்க, அது எவ்வளவு பெரிய பிரச்சனை. எங்களுக்கு தான் ஈழ வியாதி, அது எகிப்தினுடைய வியாதி, மூல வியாதி, அது எகிப்தினுடைய வியாதி. இயேசுவினுடைய நாமத்தை சொல்லி கூட்டப்பாரு, இயேசுவினுடைய நாமத்தை சொல்லி கூட்டப்பாரு. எத்தனை பேர் கூட போறீங்க இன்னைக்கு? எத்தனை பேர் கூட போறீங்க? அவரை நோக்கி பார்த்து இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடு. ஆண்டவருடைய வல்லமை உங்க நரம்புல இறங்கும், உங்களுடைய எலும்புல இறங்கும், உங்களுடைய தசையில இறங்கும். இந்த இரவு அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், யோவான் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு உண்டாகும், செய்யப்படும். எப்படி இருக்கு? செய்யப்படும். கிரியேட் பண்றாரு, இருக்கிறத எடுத்து கொடுக்கல, புதுசா உருவாக்குறாரு. என்னய்யா நான் சொல்றது சரியா? புதுசா உருவாக்குறாரு. அது எதுவா இருக்கட்டும். எங்க அம்மாவுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன் சாட்சி. எங்க அம்மாவுக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டுங்க. என் தாயாருக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டு. 67 வயசு அப்போ. இப்போ எங்க அம்மாவுக்கு 74 வயசு. 9.7 கிரியேட்டின் லெவல் 99.7. கிட்னி சென்டரில், பாண்டிச்சேரியில் இருக்க கிட்னி சென்டரில் போய் அட்மிஷன் போட்டாங்க. போகும்போதே அன்கான்சியஸாக ஸ்ட்ரெச்சரில் வச்சு தூக்கிட்டு போனாங்க. உள்ளே போகும்போதே டாக்டர் இந்த கேஸை எடுக்கிறதுக்கே பயப்படுறாரு. என்னங்க இவங்களுக்கு சுயநினைவு இல்லை, நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கஷ்டப்படும் போதெல்லாம் எங்கள் அம்மா எங்களோட இருந்தாங்க. இன்றைக்கி நல்லா வளர்ந்து ஊழியத்தில் நிற்கிறோம், கொஞ்ச நாள் நல்லா இருந்தால் சந்தோஷமாக இருக்கும்ல. யாருமே இல்லை இப்போ கூட, நானும் எங்கள் அக்காவை மட்டும் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனோம். ஒரு வார்த்தை என் மனசில் இருந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள், அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள். 3 நாள் அன்கான்சியஸ் ஐசியூவில் வச்சுருந்தாங்க. மோஷன் போல, யூரின் போல, வயிறு பெருசாயிட்டே இருக்கு. கிரியேட்டின் லெவல் ஏறுது, யூரியா லெவல் அப்படியே ஏறுது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை டாக்டர் நம்பிக்கை இழந்துட்டார்.
இனிமேல் இந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியாது சார், நீங்கள் வேற எங்கேயாவது கொண்டு போங்க. சாந்தி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேற இடத்துக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். டாக்டர் கையெழுத்து வாங்கிட்டாரு, டயாலிசிஸ் பண்ண போகிறேன், மறிச்சிட்டா என்கிட்ட கேட்கக்கூடாது. ஓகே பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. அன்னைக்கு ராத்திரி தான் ஏசப்பா என்கிட்ட பேசினார். கண்ணீரோட அந்த மருத்துவமனை வளாகத்தில் நான் தனியாக படுத்திருந்தேன். எங்கள் அம்மா உள்ளே இருந்தாங்க, எங்கள் அக்காவும் நானும் படுத்திருந்தோம். ஏசப்பா என்கிட்ட பேசினார், படுத்திருக்கிறத நான் எந்திரிடா, என் வார்த்தை உன்னோட இருக்கு, இங்கே இருக்காத, நீ வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போய் ஜோமனுடா, என்னை நோக்கி பாரு, நான் சொல்றதுல சத்தியமாக சொல்கிறேன். கூட்டி குறைச்சல நான் பேச தெரியாது, எனக்கு உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லாததுன்னு சொல்ல தெரியும். வீட்டுக்கு போகும்போதே பாண்டிச்சேரியிலேருந்து தரங்கம்பாடிக்கு காரில் போகும்போதே அந்த ராத்திரி என் பிள்ளைகளுக்கு ஒரு சிலருக்கு ஃபோன் பண்ணேன். எப்பா ஏசுநாதர் சொல்கிறா ஜெபமனை சொல்லி என் ஊழியத்தில் இருக்க பிள்ளைகள் எல்லாரையும் கவர் பண்ணேன். ஒரு 22 பேர் வந்தாங்க. நைட்டு காத்திருந்து ஜெபம் பண்ணோம். அடுத்த நாள் காலையில் டாக்டர் வந்தார், விசிட் பண்ணார். டாக்டர் சொல்கிறாரு, மெடிக்கல் மிராக்கிள், உன் தாயாருடைய கிட்னி ஒர்க் பண்ணுது, உன் தாயாருடைய கிட்னி ஒர்க் பண்ணுதுங்க, ஆனாலும் டயாலிசிஸ் பண்ணுவோம். பாருங்களேன், 4வது டயாலிசிஸ் பண்ணாங்க, 4 டயாலிசிஸ் பண்ணாங்க. பண்ணி முடிச்சுட்டு டாக்டரே சொல்லிட்டாரு, இதற்கு பிறகு இந்த அம்மாவுக்கு டயாலிசிஸ் பண்ணா அது தெய்வ குத்தம் ஆயிடும், உங்க கடவுள் உயிரோட வச்சிருக்கிற. இன்னைக்கு என் தாயாருக்கு 74 வயது, உயிரோட தான் இருக்கிறாங்க. எங்க இருக்கிற? மீட்டிங் கிளம்பிட்டியா? மீட்டிங் போயிட்டியா? எவ்வளோ பேர் வந்தாங்க? ஐயா ஏதாவது சொன்னாரா? நம்ம யாருன்னு சொன்னியா? சோத்ராமன் சொல்லுங்களேன். அவருடைய வார்த்தையை நம்பி, அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கு, அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கு. எபிரேயர் 4:12 சொல்லுது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது, அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 135, கர்த்தருக்கு காத்திருக்கிறே என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். யோபு சொல்லுகிறார், செமையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு, செமையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு. எஸ்ஐயா 51:16 சொல்லுது, நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அசிவாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். அவருடைய வார்த்தை இங்க இறங்கி வந்திருக்கு, அவருடைய வார்த்தை இங்க இறங்கி வந்திருக்கிற. அந்த வார்த்தையை பிடிச்சுக்கோ, அந்த வார்த்தையை பிடிச்சுக்கோ. எங்க ஊழியத்தில் எவ்வளோ அற்புதங்கள் ஆண்டவர் செய்கிறார். நான் கேட்பேன், மரித்தோரை உயிரோட எழுப்பணுமே டாடி, அந்த கிருபையை தாங்க, அந்த கிருபையை தாங்க. எங்கேயோ ஒரு இடத்தில் தமிழ்நாட்டில் ஒரு மரித்தவன் உயிரோடு எழுமணும், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை ஜாதிகள் ஜனங்கள் அறியணும். மூளை முடுக்குகள்லாம் போகணும். உலகத்தை கலக்குகிறவர்கள் தரங்கம்பாடியிலிருந்து புறப்பட்டு விட்டார்கள் என்று பூமியின் தேசம் எங்கும் கேட்கப்பட வேண்டும். அதுக்காக தான் ஜெபம் பண்றோம், உபவாசம் போடுறோம், வித்தவுட் வாட்டர் உபவாசத்துல உட்கார்றோம். ஆண்டவர் என்ன சொல்றீர்? வார்த்தையை தாங்கப்பா, வார்த்தை கொடுப்பார். எழுதி பைத்தியக்காரனை போல என் வேதத்தில் கிறுக்கி 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 வைப்பார். பைத்தியக்காரனை போல கிறுக்கி கிறுக்கி டைமை போட்டு டேட்டை போட்டு இதை சொன்னீங்களே, இதை சொன்னீங்களே, இதை சொன்னீங்களே. லிஸ்திராவில் ஒருத்தர் இருந்தாங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்துல, லிஸ்திராவிலே ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பாடியா இருந்த ஒரு மனுஷன் ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் பவுல் பேசுறதை கேட்டுட்டு உட்கார்ந்து இருந்தார். அங்க ஒரு முடவனை காட்டினேன், இங்க ஒரு முடவனை காட்டுறேன். பவுலுடைய பேச்சை கேட்டுட்டு இருக்கிறான். பவுல் பார்க்கிறாரு, என்ன சொல்ற தெரியுமா? அவனுக்குள்ள விசுவாசம் இருக்கிறதை கண்டு. வசனத்தை கேட்கும் போதே ஒரு விசுவாசம், தீ பத்தணும், இந்த வசனம் எனக்கு தான், இந்த வசனம் எனக்கு தான். வெள்ளோட்ல இருந்து சிஎஸ்ஐ பிள்ளைகள் என்கிட்ட பேசினாங்க, அங்கிள் இந்த வருஷம் ஏன் உங்களை விட்டுட்டாங்க? ஏன் விட்டுட்டேன்? எப்போ உங்க சர்ச்சு கமிட்டிட்ட கேரி ஏன்ட்ட கேட்குற? அங்கிள் நீங்க வந்தீங்கன்னா அனல் பத்துது, நீங்க வந்தீங்கன்னா எங்க மேல ஒரு தேவ அபிஷேகம் இறங்குது. ஒரு வருஷம் தாக்கு பிடிச்சி ஓடிடுறோம் அங்கிள், இந்த வருஷம் ஏன் வரல, இந்த வருஷம் ஏன் வரல? ஏமா உங்க செக்ரட்டரி கேளுமா, உங்க சபை உரையாட்ட கேளு, நானா வர முடியும்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசம், அந்த வார்த்தையில் இருக்கிற நம்பிக்கை ஒரு பெரிய ரிவைவலை உண்டு பண்ணலையா? 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, அவ வாசிங்களேன், 14:8 கொஞ்சம் வாசிங்களேன். 12 வாசிருங்க, சாரி 12 வாசிங்களேன். பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை
அவனை மெர்க்குரி என்று சொன்னார்கள். பாருங்க, பெரிய எழுப்புதல். காளைகளை கொண்டு வந்தான், அவனுக்கு முன்னாடி அடிக்க. பெரிய கடவுள்கள் தேவர்கள் ரூபம் எடுத்து இறங்கி இருக்கிறாங்கன்னு சொல்ற அளவு ஒரு பெரிய மிராக்கள், ஒரு பெரிய காரியம். அவருடைய வார்த்தையை நம்பி பாருங்க. எழும்புங்க, நேரத்தை விட்டு எழும்புங்க. திருச்சபையாரே எழும்புங்க. நான் எழும்பி இருக்கிறேன். லுத்திரன் திருச்சபையில பிறந்து வளர்ந்து லுத்திரன் திருச்சபையிலே வளர்க்கப்பட்டவன் தான் நான். எழும்பி இருக்கிறேன். அன்னைக்காடு ஹாஸ்டல்ல இருக்கும்போது 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சர்ச்சை கிளீன் பண்றது என் வேலை. பாஸ்டர் அகஸ்டின் சத்யசீலன் ஐயா இன்னைக்கு இறந்துட்டாரு. அவர் அங்க இருக்கும்போது சொல்லுவார், நீ ஒரு யோசேப்புடா, உன்னுடைய உண்மைத்தன்மையை பார்க்கிறேன். காலைல 5:30 மணிக்கு 5 வயசு 5வது படிக்கிற சின்ன பையன், 10 வயசு பையன், கையெல்லாம் அவ்வளோ சாஃப்டா இருக்கும். 1 ஏக்கர் இருக்கும். ஐயாவுக்கு தெரியும் அணைக்காடு ஹாஸ்டலுடைய அந்த சர்ச் காம்பவுண்ட் எவ்வளவு பெருசுன்னு தெரியும். துரட்டியை வச்சு கூட்டுவேன். காலையில எழுந்திரிச்சு அந்த மாயில எல்லாம் குட்டி கிடக்கும். இன்னைக்கு எத்தனையோ வருஷ ஜபம். ஆண்டவரே, நான் பிறந்து வளர்ந்த, என்ன வாழ வச்ச, எனக்கு சாப்பாடு போட்ட அந்த அணைக்காட்டில் ஒரு பிரசங்கம் நான் பண்ண மாட்டேனா, அடுத்த வாரம் அங்கதாங்க ஊழியம் எனக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அவருடைய வார்த்தையை பார்க்கிறோம். அவர் சொல்லுவார் அடிக்கடி. ஐயா சொல்லுவார், அகஸ்டின் சத்யசீலன் ஐயா சொல்லுவார், நீ யோசேப்புடா, நீ உன்னை தேவன் ஊழியக்காரனா மாத்துவார். நீ பெரிய ஆளா வருவ பாரு. நான் பெரிய ஆளை கர்த்தருடைய நாமத்தை பிரசங்கிக்கிறதை பல இடங்களிலே கேட்டு அவர் மரித்தார். சொல்லுவார், அன்னைக்கு ஐயா சொன்ன பாத்தியா? ஆமா, வார்த்தையை நம்பி பாருங்க. ஒருவேளை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு இந்த வார்த்தை உங்க மேல இறங்கி வரலாம். அன்னைக்கு நானும் ஒரு ஒரு சாதாரண சின்ன பையனா தான் இருந்தேன். இன்னைக்கு கர்த்தர் என்ன பயன்படுத்தலையா? உங்களையும் பயன்படுத்துவார். இங்கிருந்து ஒரு அப்போஸ்தலனை, இங்கிருந்து ஒரு தீர்க்கதரிசியை, இங்கிருந்து சுகமளிக்கிற தேவ வரம் பெற்ற தேவனுடைய ஊழியக்காரர்களை ஏன் கர்த்தர் எழுப்பக்கூடாது? எழுப்புவார். இங்கிருந்து ஒரு தெபோராலை, இங்கிருந்து ஒரு எஸ்தரை, இங்கிருந்து ஒரு லீதியாலை கர்த்தர் எழுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை எத்தனை பேர் நம்புறீங்க? கட்டாயமா இது நடக்கும். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, இழப்பிலிருந்து, மரணத்திலிருந்து எழும்பி விடுங்க. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்றேன், அவருடைய வார்த்தை இன்றைக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு இறங்கி வருகிறது. பலருடைய பிரச்சனை இந்த கர்த்தர் எழுப்பிவிட போகிறார். அந்த லீஸ்திராவில் தாயின் கருவிலிருந்து பிறந்தது முதல் நடவாத அந்த மனுஷன் எழுந்தான், நடந்தான், தேவனை சாட்சியாய் அறிவித்தான், பவுலை பற்றி கொண்டான். இன்னைக்கு அநேகர் கர்த்தருடைய பிள்ளைகளாய், கர்த்தரை பற்றி கொள்ளுகிற, பரிசுத்தாவியனை பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாய் நீங்கள் மாறப்போகிறீர்கள். இன்றைக்கு எத்தனை பேருக்கு அந்த பிரசன்னம் வேணும்? கையை உயர்த்தி காட்டுங்க. நம்புங்க. அதை இன்னைக்கு ஆண்டவருடைய மகிமை இறங்கி வரப்போகிறது. உங்கள் ஒவ்வொரு, நீங்க பெரிய தேவ மனுஷங்களா, பெரியார்களா இருக்கலாம், உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை நீ கர்த்தர் வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மேன்மையை கர்த்தர் வைக்க போகிறார். ஒரு விடுதலை கர்த்தர் வைக்க போகிறார். விரும்புறீங்களா? நம்புறீங்களா? 2 மீனவர்கள், நரசிம்மாங்கிற ஒரு மனுஷன், குட்டி பையன், 13 வயசு, ஒருத்தனுக்கு 10 வயசு. ஒரு கடற்கரை கிராமம் நடந்த உண்மை சம்பவம். கடற்கரை கிராமம். இந்த கடற்கரை கிராமத்துக்கு வெள்ளச்சிப்பா போட்டுட்டு 2 பேர் ஊழியத்துக்கு போவாங்க. போய் சொல்லுவாங்களாம், இயேசு உயிரோடு இருக்கிறார். அதை சொல்றதுக்கு ஒரு கெத்து வேணியா? இயேசு உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லு. அபிஷேக் சொல்லு, இயேசு உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க வாயை திறந்து. அதுக்கு ஒரு கெட்ஸ் வேணும், ஒரு கெத்து வேணும். ஆமா, நிரூபிக்கணும்ல, சும்மா சொல்லிட்டு போறதில்ல. பார்த்தா அந்த ஜிப்பா போட்ட 2 பேரும் போய் ஊழியம் செய்வாங்க. கிராமத்திலிருந்து அடிச்சு விரட்டி விடுவாங்களாம், போட இங்க வராத. ஆனாலும் கர்த்தர் சொல்லுவாராம், ஓ மூலமா ஒரு ரிவைவலை நான் தருவேன். ஒரு நாள் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு மீனவனுடைய 2 பிள்ளைகளை வச்சுட்டு அந்த வலையை பொத்துறதுன்னு சொல்லுவாங்க. வலை, அந்த கிழிஞ்ச வலையெல்லாம் பொத்துவாங்க. பொத்திட்டு இருக்கும்பொழுது அப்படியே பிள்ளைங்க பசிக்குதுன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்குது. கிராமங்கள் இந்த கடற்கரை விட்டு கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கும், வீடு கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கும். 2 பேரையும் அடியில் போட்டுட்டு அந்த தகப்பன் பாட்டு பாட ஆரம்பிச்சாய். நடந்த உண்மை சம்பவம். இவரு பாடிக்கிட்டு இருக்கிறாரு, பிள்ளைங்க தூங்குன்னு பார்த்தா இவரு தூங்கிட்டார். யாருங்க? அப்பா. அப்பா தூங்கின உடனே பிள்ளைங்க என்ன செய்யுது? கடற்கரையில் விளையாட ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் உள்ள போக ஆரம்பிக்குது. ஒரு பெரிய அலை வருது, அந்த 2 பேரையும் உள்ள இழுத்துட்டு போயிட்டு தூரத்துல இருந்து பார்த்த மற்ற மீனவர்கள் வந்து காப்பாத்துறாங்க. 2 பேரையும் சடலமாய் வெளியே கொண்டு வராங்க. அந்த இயேசு அறியாத அந்த மனுஷனை தட்டி எழுப்புறாங்க. டேய், உன் பிள்ளைங்க பிரேதமா இருக்குடா, உன் பிள்ளைங்க பிரேதமா இருக்கு.
தூங்குறியடா, தடிமாடு மாதிரி தூங்குறிய, எந்திரி. எந்திரிச்சு பார்க்கறாரு, 2 பிள்ளைகளும் மரித்த நிலைமையில கிடக்குறாங்க. 2 பிள்ளைகளையும் தூக்கி கொண்டு போய் இந்த விலை வைக்கிற இடத்துல அந்த குடிசை ஒன்று போட்டிருப்பாங்க. கிராமங்கள், இந்த மீனவ கிராமங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் உள்ள கொண்டு போட்டுட்டு முகத்திலையும் வாயிலையும் அடிச்சுட்டு வயிற்றுலையும் அடிச்சுட்டு அழுகுறான். நானே என் பிள்ளைய கொண்டுட்டேன், நானே என் பிள்ளைய கொண்டுட்டேன், நானே என் பிள்ளைய கொண்டுட்டேன். அந்த நேரம் பார்த்து தான் அந்த 2 வெள்ளை ஜிப்பா உள்ள வருது. 2 வெள்ளை ஜிப்பா உள்ள வருது. அழுதுகிட்டு இருக்கிறவனுங்க பார்க்கறானுங்க. டேய், அவங்கள கூப்பிடுறா, அவங்க தான் இயேசு உயிரோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு திரிறாங்க. அந்த இயேசு உயிரோடு இருந்தா இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்ய சொல்லுடா. ஓடி போய் 4 பேர் சேர்ந்து அந்த 2 வெள்ளை ஜிப்பாவையும் புடிச்சு இழுத்துட்டு வரானுங்க. சொன்னானுங்களா, கிராமமே ஒண்ணு கூடி இருக்கிறோம். 2 பிள்ளைகள் மரிச்சிருக்கிறாங்க. ஒருத்தன் பேர் நரசிம்மன், இன்னொருத்தன் பேர் நாராயணன். இந்த 2 பேரையும் ஏதாவது செய்யணும் நீங்க, இல்லைன்னா உங்க 2 பேரையும் உயிரோட விட மாட்டோம். வெள்ளை ஜிப்பா 2 முட்டி போடுது. நாங்களோ எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். 2 பேரும் முட்டி போடுது. தெரிஞ்சு போச்சு, இன்னைக்கு நம்மளை கொண்டுடுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஏதாவது ஒன்று செய்யணும், இன்னைக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கி வருது. நாராயணன் என்கிற சின்ன மகனுடைய கட்ட விரல் லேசா அசையுது. ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கி வந்து அந்த சின்ன மகன் எழும்பி உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து கொண்டிருந்த 2 பிள்ளைகளை பெற்ற தகப்பனார் கையெடுத்து கும்பிட்டு சொல்றான், இயேசுவே ஜீவனுள்ள தெய்வம், இயேசுவே உயிருள்ள தெய்வம். சின்ன மகனை உயிரோடு எழுப்பிய கர்த்தர் இயேசு, உன் கடவுள், உன் குலசாமி பெரிய மனுஷனையும் பெரிய பிள்ளையையும் உயிரோடு எழுப்புவார், நரசிம்மனை உயிரோடு எழுப்புவார். அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இந்த தகப்பனார் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. மூத்த மகனாகிய நரசிம்மன் எழுந்து உட்கார்ந்து பேச ஆரம்பித்து விட்டான். ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்னைக்கு உலகம் முழுவதும் போய் சாட்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க. மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவனுடைய வல்லமை அவருடைய வார்த்தையில் வைத்து அனுப்பப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? உங்க வாழ்க்கையில் அது நடக்கும். நான் நம்புறேன் உங்க வாழ்க்கையில் அது நடக்கும். அவருடைய நாமத்தை நோக்கிப்பார், அவருடைய வார்த்தையை நோக்கிப்பார். யாருடைய இருதயத்தில் என்னுடைய நாமம் இருக்கிறதோ, யாருடைய இருதயத்தில் என்னுடைய வார்த்தை இருக்கிறதோ, அவன் எந்த மரணப்படுக்கையும் பார்ப்பதில்லை, எந்த சூழ்நிலையும் பார்ப்பதில்லை. கர்த்தர் எழுப்பி விடுகிறார். என் தாயாருக்கும் என் சகோதரிக்கும் கொரோனாவில், என் தாயாருக்கு 72%, என்னுடைய அக்காவுக்கு 68% கொரோனா இன்ஃபெக்ஷன், மூச்சு திணறல். கிணத்துக்கடவு சர்ச்சில் நான் 3 நாள் கன்வென்ஷனில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஃபோன் வருது, ஐயோ அம்மாவுக்கு இப்படி இருக்கு, மூச்சு திணறல், உடனே கொண்டு போங்க ஹாஸ்பிட்டல். திருச்சபை அந்த கிணத்துக்கடவு சபையில் இருக்க அவ்வளோ பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. மீட்டிங் முடிச்சுட்டு நேராக நான் ஹாஸ்பிட்டல் தான் போனேன். என்னாச்சு, எப்படி? ஒன்றுமில்ல, அக்கா வெளியில் போயிட்டு வந்துச்சு, வந்ததுலேருந்து லைட்டாக ஃபீவர் வந்தது, 2 பேருக்கும் மூச்சு திணறல். ஒரு பக்கம் எங்கள் அக்கா, ஒரு பக்கம் எங்கள் அம்மா ஐசியூவில் வச்சுருந்தாங்க. அங்கே வேலை செய்கிற நிறைய பேர் எனக்கு தெரியும். அவங்க சொல்லுவாங்க, தம்பி நீங்கள் இங்கே உட்காராதீங்க, பிரதர் நீங்கள் உட்காராதீங்க, நீங்கள் இந்த உலகத்துக்கு தேவை. உங்களை நம்பி எத்தனையோ பிள்ளைகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உன் தாயாரையும் உன் சகோதரி நாங்கள் பார்த்து அனுப்புகிறோம். என் தாயார் என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிட்டாங்க. என்ன தெரியுமா? நான் மறிச்சிட்டேன்னா என்னை கொண்டு போய் தமிழ் சுவிசேஷ பெத்லகேம் ஆலயத்தினுடைய கல்லறையில் தான் வைக்கணும், கவர்மெண்ட்டிட்ட கொடுக்காத. நான் சொன்னேன், முதலாவது இயேசு இருக்கிறார், 2வது அவருடைய பிள்ளையாகிய நான் இருக்கிறேம்மா, நான் இருக்கிறவரை 2 பேரையும் விட மாட்டேன், கவலைப்படாத. ஒருத்தனை என் தாயை ஒரு பக்கம், என் சகோதரி ஒரு பக்கம், நடுவில் உட்காந்துருப்பேன். N95 மாஸ்க் போட்டுக்கிட்டு பைபிளை விரிச்சு வச்சு படிச்சுட்டு உட்காந்துருப்பேன் டே நைட்டு. 22 நாள், 22வது நாள் 2 பேரையும் டிஸ்சார்ஜ் பண்ணோம். சுகபத்திரமாய் கர்த்தர் எங்களை வீட்டுக்கு கொண்டு வந்தார். அவருடைய நாமத்தை நாங்கள் நம்பி இருக்கிறோம், அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறோம். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார்? அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய வார்த்தையை நம்புங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க பிரதர், ஐயா, அம்மா, அவருடைய வார்த்தையை நம்புங்க. அந்த வார்த்தை தான் நீ கேட்கறது நீங்க கொடுக்க போகுது. நீ என்ன பிரச்சனையோட இருந்தாலும் சரிதான். கோயம்புத்தூர்ல ஐயாரிய திருச்சபையில் 3 நாள் கன்வென்ஷன்ல பேசிட்டு இருந்தேன். முதல் நாள் கூட்டம் முடிச்ச உடனே 13 வயது மதிக்கத்தக்க ஒரு தம்பியை என்கிட்ட கொண்டு வந்தாங்க. மீட்டிங் முடிச்சாச்சு, டயர்டா உட்கார்ந்துருந்தேன். இந்தியன் ரிவைவல் அசம்பிளி மேடைக்கு வந்த தாய் தகப்பன் ஒரு பிள்ளை,
நான் சொல்றது என்னுடைய சேனல்ல சாட்சியா இருக்கு. மேலே வந்தோடனே நான் கேட்டேன், என்னையா எதுக்கு ஜெபம் பண்ணணும்? 13 வயது வாலிப பிள்ளை சொன்னா, நான் சாகணும்னு ஜெபம் பண்ணுங்க அங்கிள். சாகணுமா? ஏன்டா நீ சாகணும்? ஆமா அங்கிள், இந்த உலகமே எனக்கு பிடிக்கல அங்கிள். என்னடான்னு கேட்டேன். அவன் ட்ரௌசரை கைட்டினான். உள்ள ஒரு பெரிய மொத்தமான ஒரு ட்ரௌசர் போட்டிருந்தான். என்னடான்னு கேட்டேன். இருங்க அங்கிள். கைட்டினான். இடுப்புல இருந்து கால் வரைக்கும் அந்த கரெக்டாக ஒரு ஜான் அளவு ஃபுல்லாக அப்படியே வெந்திருந்தது. நான் பொய் சொல்லலை, என் ஊழியத்தில் நான் பார்த்த சாட்சி. பார்த்த உடனே எனக்கு கண்ணு கலங்கிட்டு, இது என்னதுன்னு கேட்டேன். அவங்க அம்மா சொன்னாங்க, அவங்க அம்மாவும் அப்பாவும் குனிஞ்சு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. என்னம்மான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பிறந்ததுலேருந்து இருக்குய்யா, ஒரு நாள் நல்லாகும், ஒரு மாதம் நல்லாகும், 2வது மாதம் வந்துடும். என் பிள்ளை இப்போ தூங்கி 3 மாதம் ஆயிட்டுங்க. கையை வச்சுட்டானா அரிப்பு தாங்காது. அதனால் உள்ள மொத்தமான இன்னர் போட்டுட்டு அதுக்கு மேலே நான் ட்ரௌசர் போட்டு அப்படிதான் நான் ஸ்கூலுக்கு போய் 1 மாதம் ஆச்சுயா. சாகணும் சாகணும் சாகணும், இதான் அவனுடைய வார்த்தை. அவனால் வாழவே பிடிக்கலையா. என்னை ஏன் பெத்தீங்கன்னு கேட்குறான். நான் ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்குறான். உங்கள் கடவுள், நம்ம கடவுள் உயிரோட இல்லையான்னு கேட்குறான்யா. அப்படியே 3 பேரையும் கட்டி பிடிச்சி என்னுடைய ஒரு பெரிய மனபாரம், அந்த பாரத்தை அப்படியே கட்டி பிடிச்சி ஆண்டவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன். என் அறியாமலே ஒரு தேவ மகிமை இறங்குனுச்சு. கூட்டம்லாம் முடிச்சு, எல்லாம் போயிட்டாங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்து நாரிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல அப்படியே வச்சேன். எஸ்ஐ 53:5 சொல்லுதுரா, அவருடைய தழும்புகளால் குணமான, இந்த ராத்திரி நீ குணமாகிற போடா. இந்த ராத்திரி அங்கிள் உனக்கா முழங்கால நிற்பேன். நீ நாளைக்கு இங்கே வரும்போது கர்த்தர் உன்னை விடுதலையோட கொண்டு வர நிப்போ. இரவு நேரம்லாம் தூக்கம் போச்சு. அந்த பையனை பார்க்கும்போது ஏறக்குறைய என் மகன் மாதிரியே இருந்தான். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் பார்க்குறேன், முதல் வரிசையில் இன் பண்ணி டை கட்டி கர்த்தர் அழகாக ஆராதிச்சுக்கிட்டேன்னா. நான் பிரசங்கத்துக்கு தான் வருவேன். எப்பயும் வந்து உட்காந்து பார்க்குறேன். இவன் நேற்று வந்தவன்ல, மேடையிலேருந்து கேட்குறேன், அவன் அங்கிள்ங்கிறான். முடிச்சுட்டு வந்து சொன்னா, அங்கிள் நேற்று ராத்திரி தான் நான் தூங்கினேன், ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு. 1 வருடம் கழிச்சு அடுத்த வருஷம் அதே மாதம் அதே சர்ச்சுக்கு நான் போனேன். அங்கேருந்து வந்தான், படக்குன்னு காயிட்டான். 13 வயசு பையன். படக்குடே வெக்கமா இல்லையாடா, படக்குன்னு காயிட்டான். என்ன அங்கிள், ஆண்டவர் செஞ்ச அற்புதத்துக்கு வெக்கமாவது ஒன்றாவது பாருங்க அங்கிள். இப்போ இந்த தோலும் வித்தியாசம் இல்லாமல் நார்மலாக இருக்கு பாருங்க அங்கிள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நான் சும்மா பேசல. ஏசப்பட்ட கேளு தருவார்னு பேசுறேன். இன்னைக்கு கேளு. அவருடைய நாமத்தை நம்பிக்கை வச்சு கேளு. அவருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வச்சு கேளு. 3வது அவனே நான் சொல்லி முடிக்கிறேன். அவருடைய ரத்தத்தின் மேல நம்பிக்கை வச்சு கூட. அந்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7 சொல்லுது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தம், அந்த ரத்தத்தின் மேல ஒரு நம்பிக்கை. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள் உண்டாயிருக்கிறது. அவருடைய ரத்தத்தின் மேல ஒரு நம்பிக்கை வைங்க. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். ரத்தத்தின் பெருந்துளிகள் வேர்வை துளைகள் வழியாக வெளியே வந்து விழுந்தது கெத்செமனே தோட்டத்தில். எதற்காக? அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டால் இன்னைக்கு நீங்களும் நானும் சுகத்தோடு வாழ முடியும், பலனோடு வாழ முடியும். என் ஊழியத்தில் HIV பேஷண்ட் நார்மலாக இருக்கிறான். என் ஊழியத்தில் IDVR பால்வினை நோய் உள்ளவர்கள் சுகமாக்கப்பட்டிருக்கிறார்கள். என் ஊழியத்தில் கர்ப்பப்பை இல்லாத கர்ப்பப்பையை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். என் ஊழியத்தில் நசுங்கி போன நதங்குழஞ்ச காலை உடைய இவரை கர்த்தர் சுகமாக்கி நடக்க வைத்திருக்கிறார். 300 கிலோமீட்டர் இன்னைக்கு அவர் தான் கார் ஓட்டி இருக்கிறார். என் ஊழியத்தில் நடக்காத அற்புதங்கள் கிடையாது. எத்தனையோ அற்புதங்கள். அவருடைய ரத்தத்தை வைத்து நான் ஜெபிப்பேன். இயேசுவே உம்முடைய ரத்தத்தை நான் வைக்கிறேன். இந்த ரத்தம் சிந்தப்படுகிற இடத்தில், தேய்க்கப்படுகிற இடத்தில், இந்த ரத்தம் வைக்கப்படுகிற இடத்தில் சுகம் உண்டாகுமே. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தாரக மந்திரமே இதுதான்.
எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலும் ரத்தத்தை வைத்துக் கொள்கிறோம், ரத்தத்தை பூசிக்கொள்கிறோம். என்னுடைய கண்கள், காது, மூக்கு, வாய், நாக்கு, பல், நரம்பு, ரத்தம், சதை, இருதயம், கை, கால், உதடு, என்னுடைய சிந்தனை நாளங்கள், சிந்தனை உறுப்புகள் எல்லாவற்றிலும் ரத்தத்தை நான் பூசிக்கொள்கிறேன். அதனால்தான் பிசாசு நடுங்குது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இந்த ரத்தத்தை இன்னைக்கு தூக்கி பிடிங்க. கல்வாரி ரத்தம், சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நாள் பிரயாணமாய் போய் கொண்டிருந்தார் தமஸ்குவுக்கு. இயேசு அவரை பிடித்தார். கேட்டார், யார்? சவுல் கேட்கிறான், யார்? நீர் யார்? இயேசு சொன்னார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு நலமா? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. துன்பப்படுத்துகிற இயேசு நானே. என்ன செய்யணும்? நீ எழுந்து நேர்த்தெருக்கு நேராய் போ, உனக்கு அங்கே அறிவிக்கப்படும். நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, உனக்கு அங்கே அறிவிக்கப்படும். ரத்தம் சிந்தின இயேசு அவனுக்கு முன்பாக தரிசனமானார். ரத்தம் சிந்திய இயேசு அவன் இருக்கிற இடத்தில் இறங்கி வந்தார். ரத்தம் சிந்தின இயேசு அவனுடைய ஊழியத்தில் வெளிப்பட்டார். பவுலுடைய உருமால்களிலும் கற்றைகளிலும் தேவனுடைய வல்லமை புறப்பட்டது. அவருடைய ரத்தத்தை உங்க வீட்டுக்கு நீங்க எடுத்துட்டு போங்க. பிரச்சனை இருக்கிற இடத்துல அவருடைய ரத்தத்தை தெளிங்க. பலவீனம் இருக்கிற இடத்துல அவருடைய ரத்தத்தை தெளிங்க. அந்த ரத்தத்தை முன்வைத்து கேளுங்க, இயேசுவே, நீர் எனக்காக சிந்தின ரத்தம் அது ஜீவனுள்ளதா இருக்குமானால் எனக்கு ஏன் இந்த சுகம் கிடைக்காது? எனக்கு ஏன் இந்த பலன் கிடைக்காது? கேட்டு பாரு. எல்லா நாமத்திலும் மேலான ஒரு நாமம் உண்டு. நமக்காக ரத்தம் சிந்தின ஒரு நாமம். பாவங்களையும் சாபங்களையும் சத்ருவையும் தன்னுடைய சிலுவையின் ரத்தத்தினால் ஜெயித்த ஒரு நாமம். அந்த ரத்தத்தை இன்னைக்கு முன்னிறுத்துங்க. அந்த ரத்தத்தை முன்னிறுத்துங்க. நசரேனா இயேசுவின் நாமத்தில் சொல்வது மட்டுமல்ல, நசரேனா இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை முன்னிறுத்துவது மட்டுமல்ல, அவருடைய ரத்தத்தை முன்னிறுத்துங்க. இசையா 53 சொல்லுது, 3, 4, 5 வசனங்களை வாசித்தால் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை நாம் மறைத்துக் கொண்டோம். ஐயோ, அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். ஐயாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இந்த ரத்தம் இன்னைக்கு இறங்கி வரப்போகுது, ஒவ்வொருத்தவங்க தலையில இறங்கி வரப்போகுது. நீ என்ன பலவீனத்தோட இருந்தாலும் சரிதான் மகளே, நீ என்ன பிரச்சனையோட இருந்தாலும் சரிதான் மகனே, அந்த ரத்தத்தை முன்னிறுத்துங்க. இந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கு. இந்த ரத்தம் எனக்காக இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆபேலின் ரத்தத்தை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் யூசோப்பை எடுத்து அது என்ன செஞ்சாங்களாம்? யூசோப்பின் ரத்தத்தை எடுத்து நிலைகளிலே அடையாளமாய் பூசினார்கள். சங்கார தூதன் அதை கண்டு விலகி போனான். இன்னைக்கு நமக்காக ஒரு ரத்தம் இருக்கிறது. இந்த ரத்தனுடைய பாவங்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல, இந்த ரத்தம் நமக்காக நியாய தீர்ப்பில் வந்து நின்று பேசும். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நமக்காக நின்று பேசும். இந்த ரத்தம் தான் இன்னைக்கு உங்க மேல இறங்கி வருது. ஆமென் சொல்லுங்களேன். ஆரம்ப கால ஊழியத்தில் 2 பிசாசு பிடிச்சவங்களை கொண்டு வந்தாங்க. ஒருத்தன் பேரு ஜீசஸ் ராபர்ட், இன்னொரு பெண்ணு பேரு கன்னியம்மாள். 2 மொரட்டு பிசாசு, பொல்லாத பிசாசு கொண்டு வந்தாங்க. ஓட்டுறது மறுபடி வர்றது, ஓட்டுறது மறுபடி வர்றது. நான் சொல்றது 15 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு ஒண்ணுமே புரியல. இது என்ன 2 ஓட்டுறோம், ஓடுது திரும்பி வருது. பாத்தீங்கன்னா இந்த பேய் அந்த பேய்கிட்ட போவோம், அந்த பேய் இந்த பேய்கிட்ட வரும். ஒரு நாள் ஆவியான கண்ணை திறந்தார். அவங்க 2 பேர் கையை பாறேன் அப்படின்னாரு. தமிழ் சுவிசேஷத்தில் பரசல் ஒரு கிராமத்தில் இந்த 2 பேரையும் வச்சிருந்தோம். அந்த நாளில் பார்த்தா அந்த 2 பேர் கையிலையும் ஒரே மாதிரி வெட்டு விழுந்திருக்கு. யாருங்க? ஜீசஸ் ராபர்ட் கையிலையும் கன்னியம்மாள் கையிலையும் என்ன விழுந்திருக்கு? வெட்டு. என்னடா வெட்டுன்னு பார்த்தா பிளேட் எடுத்து கிழிச்சு இது 2 உடன்படிக்கை பண்ணுச்சான். நீயும் போகப்படாது, நானும் போக மாட்டேன்.
உன்னை விரட்டினா என்கிட்ட வந்துரு, என்ன விரட்டினா உன்கிட்ட வந்துடுறேன். உடன்படிக்கை பண்ணின பிசாசு வெக்கப்பட்டு போனான் இயேசுவின் ரத்தத்திற்கு முன்பாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சாத்தானே உடன்படிக்கை பண்ணினா வாக்கு மாறாம இருக்கும்னு நினைக்கும் போது, கிறிஸ்து எனக்காக உனக்காக தம்முடைய ரத்தத்தினாலே புது உடன்படிக்கை ஏற்படுத்தினார். கையை தட்டி ஆபேலின் ரத்தத்தை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற கிறிஸ்துவின் ரத்தம். இந்த ரத்தம் இன்னைக்கு உங்க மத்தியில் இறங்கி வரப்போகிறது. அவருடைய நாமம் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறது. அவருடைய வார்த்தை இன்னைக்கு உங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறது. இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள். நீங்கள் எதை கேட்பீர்களோ, என் நாமத்தில் எவைகளை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்றார். இன்றைக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? வாங்கிக்கோ. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசமா இருக்கிறீங்க? பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வேணும் போல இருக்கு. பட்டிமன்றம் பார்க்க வந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு வேணும்? ஐயா, என் குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்கணும். அந்த கடைசியில் இருக்கிற அக்கா உங்களுக்கு வேணுமா? ஆண்டவர் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வருவார். தெய்வம் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வருவார். என்ன வேணும்னு கேட்பார். நானும் இப்படித்தான், உங்களை மாதிரி கடைசியில் உட்கார்ந்த ஆளு தான். முதல்ல கொண்டு வந்து நிறுத்திவிட்டார். ஆடுகளுக்கு பின்னாடி போன தாவீது தான், ஆனால் அரசனாய் கொண்டு வந்து மாத்திட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராய் மாற்றப்படுகிற காலம் இது. எனவே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நான் கேட்க வந்துட்டேன். என் வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நடக்கணும். என் வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நடக்கணும். என் சின்ன மகன் பிறந்த நாள் அது. பிள்ளை பிறந்து 1 மாசம் இருக்கும். முதுகுல ரவுண்ட் ரவுண்டா வெள்ளத்தழும்பு ஆயிட்டு என் பிள்ளைக்கு. ரவுண்ட் ரவுண்டா வெள்ளத்தழும்பு. அன்னைக்கு நான் வெளியில ஒரு இடத்துக்கு வந்திருந்தேன். டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நினைக்கிறேன். எனக்கு அதை நினைச்சு ரொம்ப வருத்தம். என் பிள்ளைக்கே வெள்ளத்தழும்பு இருந்தா நான் எப்படி போய் சுவிசேஷம் சொல்ல முடியும்? சோம் பண்ணிட்டே டிராவல் பண்றேன். கண்ணு கலங்கி அழுதுகிட்டே டிராவல் பண்றேன். ஏசப்பா சொன்னாரு, நீ வீட்டுக்கு போ, உன் துக்கம் சந்தோஷமா இருக்கும்னாரு. ஆமென். என் குழந்தை காட்சன் சாமுவேல், அவர் பேரே காட்சன் சாமுவேல், கர்த்தருடைய பிள்ளை. அவர் நைட்டு வந்து பார்த்தா வெள்ளத்தழும்பாவே இருந்துச்சுங்கயா. ஒரு விசுவாசம். குழந்தைக்கு முதுகுல எடுத்து கொஞ்சோண்டு எண்ணெயை தேய்ச்சி, இயேசு ரத்தமா தேய்ச்சி, அப்பா இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை நான் பார்க்கக்கூடாது சாமி, எனக்கு உதவி செய்யுங்க. படுத்து எந்திரிச்சு காலையில் பார்த்தா கர்த்தர் தோள்களில் இருக்கிற வெள்ளைகளை மாற்றி போட்டார். அவன் சொல்லுங்களேன். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. சொல்லுங்க. தோல்வி என்றும் எனக்கு இல்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கு இல்லையே. தந்தையே, தலை நிமிர செய்பவன் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவன் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. தலை நிமிர செய்பவன் நீரே. தலை நிமிர செய்பவன் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவன் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவன் நீரே. ஜீசஸ். நல்லா கைத்தடி பாடும். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெடுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெடுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனால் சோர்ந்து போவதில்லை,
தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனி தாங்குகிறே, என்னை தள்ளாட விட மாட்டீ. தகப்பனி தாங்குகிறே, என்னை தள்ளாட விட மாட்டீ. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவன் நீரே. காணிக்க போட்டவங்க நல்ல கையை தட்டி உற்சாகத்தோடு ஜீசஸ். படுத்துறங்கி மகிழ்வுடனே பிழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறே. படுத்துறங்கி மகிழ்வுடனே பிழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறே. சொல்லுங்க. அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்னும் எனக்கு இல்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்னும் எனக்கு இல்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவன் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவன் நீரே. ஜீசஸ் பிரசன்னம் எங்க மத்தியில வரட்டும். Glory to God. Glory to Jesus. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமை பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறே. தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே, அவைகளையே தியானம் செய்கிறே. தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. எல்லாரும் பாருங்க. தலை நிமிர செய்பவன் நீரே,
தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலைக்கு மேல கையை தூக்கி கையை தட்டி சொல்லுங்க, அவருடைய நாமம், அவருடைய வார்த்தை, அவருடைய ரத்தம், இதை நம்பி கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். எத்தனை பேர் கேட்க ஆயத்தம் ஆயிட்டீங்க? எத்தனை பேர் கேட்க ரெடியா இருக்கிறீங்க? சாது கொஞ்சம் உபதேசியார் கேரளா பகுதியில் நல்ல ஊழியம் செய்தார். ஒரு முறை அவரை யானையை விட்டு கொல்ல வேண்டும் என்று சொல்லி பேலியாளின் பிள்ளைகள் ஒரு மதம் கொண்ட யானையை அவர் பக்கம் திருப்பி விட்டார்களாம். ஊழியத்தை முடித்துவிட்டு ஒரு ஒத்தையடை பாதை வழியாய் நடந்து வந்து கொண்டிருந்த இந்த மனுஷன் சரியான ஃபுட் இல்லை, சரியான கவனிப்பு இல்லை, காதடைச்சு போச்சு, கண்ணு மங்கி போச்சு. மதங்கொண்டு யானை மிக வேகமாக எதிரே வந்து கொண்டிருந்ததான். நான் சொல்ற பிரசங்க யார், இன்னைக்கு இருக்கிற பிரசங்க யாரெல்லாம் இல்லைங்க, இதெல்லாம் ஓல்டு இஸ் கோல்டு. சோத்திரம், ஆமென் சொல்லுங்களேன். அவங்க உருவாக்குனது தான் கனகவலிபுரம் சபை, அவங்க உருவாக்குனது தான் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு வியூஸுக்கு ஊழியம் செய்கிறான், லைக்குக்கு ஊழியம் செய்கிறான். ஆனால் அன்னைக்கு உள்ளவங்க ஆத்மாவுக்கு ஊழியம் செஞ்சாங்க. யானை மதம் கொண்டு ஓடி வந்து கொண்டிருக்கிறது. கிட்டக்க வர்றாரு, கிட்டக்க வந்து தான் பார்க்குறாரு. இன்னைக்கு முடிஞ்சிருச்சுடா நம்ம லைஃப் நினைச்சு கீழே குனிஞ்சு மண் எடுத்து கொஞ்சம் மண் எடுத்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் யானையோட வாயில மண்ணள்ளி போட்டு அப்படியே முட்டி போட்டார். அவ்வளவுதான். 2 நிமிஷம் ஆச்சு, 3 நிமிஷம் ஆச்சு, 4 நிமிஷம் ஆச்சு, யானை பக்கத்திலே வரல. என்னன்னு பார்த்தா இவர் எப்படி முட்டி போட்டிருந்தாரோ அதே மாதிரி இந்த யானை முட்டி போட்டுருந்தாங்க. நான் சொல்றது நான் கட்டுக்கதை இல்லை, மிஷினரி புத்தகத்தில் நான் படித்தது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதை செய்வார். மதம் கொண்டு முன்னே வருகிற யானைகள், உங்களை பின்தொடர்ந்து வருகிற சாப கிரியைகள், அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், சாபமா இருக்கலாம். செய்வன வச்சுட்டாங்க, ஐயா மந்திரம் பண்ணிட்டாங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான அவரை நம்பி இருக்கிற ஒரு நாமம் எனக்கு உண்டு. அவர் சொன்ன வார்த்தை எனக்கு உண்டு. அவர் சிந்தின ரத்தம் என் மேல் உண்டு. அந்த ரத்தம், அந்த வார்த்தை, அந்த நாமம் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறது. அப்படியே எல்லாரும் குதிச்சு எழுந்து நில்லுங்க, பார்க்கலாம். ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வரப்போகிறது.